எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் வே டு ஜன்னா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா அலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, ஓர் எழுத்திற்கு 10 நன்மைகள். ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் அல்லாஹுவின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அதற்காக அவருக்கு ஒரு நன்மை உண்டு. அந்த ஒரு நன்மை அது போன்று 10 நன்மைகளுக்கு சமமாகும். அலீஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என நான் சொல்லவில்லை. அலீஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்பதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் நூல் திர்மிதியில் இருக்குது. இதனுடைய விளக்கம் என்னன்னா, மற்ற அமல்களிலெல்லாம் ஒரு செயலின் பல பிரிவுகள் சேர்ந்து ஒரு முழுமையான செயலாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தில் அவ்வாறில்லை. அதனுடைய பிரிவுகளில் ஒவ்வொன்றும் ஒரு முழு அமலாக கணக்கிடப்படுகிறது என்பதாகும். எனவேதான் பரிசுத்த வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு என கணக்கிடப்பட்டுள்ளது. குர்ஆன் வசனம் என்னன்னா, எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அது போன்று 10 மடங்கு நன்மைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா கூறிய முறைப்படி 10 மடங்கு கிடைத்து விடுகிறது. இதுவும் குறைந்த அளவுதான். அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு இன்னும் அதனை இரட்டிப்பாக்குகிறான். 2வது அத்தியாயம் 261வது வசனம். ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தனி நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலீஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்தல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்தாகும் என்று கூறியுள்ளார்கள். இந்த முறைப்படி அலீஃப் லாம் மீம் என்பதற்கு 30 நன்மைகள் கிடைக்கின்றன. அடுத்து அலீஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை கொண்டு சூரத்துல் பக்கராவின் ஆரம்பத்தில் உள்ள அலீஃப் லாம் மீம் என்பது கருத்தா, அல்லது அலம் தர கைஃப என்ற சூராவின் ஆரம்பத்தில் உள்ள அலம் என்பது கருத்தா என்பதில் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. சூரத்துல் பக்கராவின் ஆரம்பத்தில் உள்ளதுதான் என்று வைத்துக்கொண்டால், எழுதப்பட்டிருப்பதை கவனித்து அது 3 எழுத்துக்களாக இருப்பதால் 30 நன்மைகள் கிடைக்கின்றன என்பது சரியாகும். அல்லது ஹதீஸில் கூறப்பட்டிருப்பது சூரத்துல் ஃபீல் என்பதின் ஆரம்பத்தில் உள்ள அலம் என்ற வார்த்தை தான் என்று வைத்துக்கொண்டால், சூரத்துல் பக்ராவின் ஆரம்பத்தில் உள்ள அலீஃப் லாம் மீம் என்பது 9 எழுத்துக்களாக கணக்கிடப்படும். அப்பொழுது அதற்கு 90 நன்மைகள் ஆகின்றன. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸில், பிஸ்மில்லாஹ் என்பதை ஓர் எழுத்து என்று நான் சொல்லவில்லை, மாறாக அதிலுள்ள ஃபே, சீன், மீன் ஆகிய ஒவ்வொன்றும் தனித்தனி எழுத்துக்களாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.